வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு செயல்படுத்துகிற நலத்திட்டங்கள், சமூக நீதியினுடைய வழிகாட்டுதல்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் எல்லை கடந்து ஒரு மாநிலத்தினுடைய அந்த உரிமை என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒன்றிய அளவில் கூட்டாட்சியினுடைய அந்த அடித்தளம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அல்லது மற்ற மாநிலங்களில் கூட்டாட்சிக்கு எதிரான குரல், அந்த மாநிலத்தினுடைய உரிமை குரலை நசுக்குகிற வகையில் ஏதாவது ஒரு திட்டங்களோ அல்லது ஒன்றிய அரசுடைய சார்பாக சட்டங்களோ கொண்டு வரப்பட்டால் அதற்காக முன்களத்தில் நின்று போராடுவது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அப்படியான ஒரு முன்னெடுப்பைத்தான் தற்போதும் எடுத்திருக்கிறார். அதாவது ஒன்றிய அளவில் மாநில ஒன்றியத்தினுடைய இந்த கூட்டாட்சியை ஆராய்வதற்காக குரியன் ஜோசப் அவருடைய தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழுவை ஒன்றை அமைத்திருக்கிறார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தேசிய கருத்தரங்கு என்பதையும் நடத்தியிருக்கிறார். இந்த நிலையிலே ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்காக அந்த உயர்மட்ட குழுவினுடைய சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற இணையதளத்தில் ஒரு கேள்வித்தாள் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாநில முதலமைச்சர்களும் கட்சிகளை எல்லாம் கடந்து, அதே போன்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்தினை அதில் பதிவிட வேண்டும். அப்போதுதான் வலிமையான கூட்டாட்சியை உருவாக்க முடியும். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உறுதியான, ஒரு நடுநிலையான ஒரு ஒன்றிய அரசை நாம் அமைத்து தர முடியும் என்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டிருக்கிறார். அது குறித்து தான் இன்றைக்கு நாம் விரிவாக வாதிய கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக கனகராஜ் அவர்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜா தமிழ்மாறன், உங்களுடைய ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவருடைய இந்த கடிதம் ஏன் இந்த நேரத்தில் அவசியம்? இதில் வரலாற்று பதிவோடு சேர்த்து சொல்கிறேன், இது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, முதலாக 1967 காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை மிகப்பெரிய மொழி போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய கட்சி அமைத்தது. அதுதான் மொத்தமாகவே முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது. அப்போ இது பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான, அந்த பிரச்சனைகளை களைவதற்கான அடித்தள திட்டங்களை நம்முடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சரி, ஐயா பெரியார் அவர்களும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் சரி, நாளடைவில் அதற்கான தேவைகளை உணர்ந்து கமிஷன் அமைச்சாங்க. அந்த தொடர்ச்சியில தான் இன்னைக்கு நம்மளுடைய கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிஷன் இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியப்படுகிறது அப்படிங்கிற நோக்கத்தோடு அமைச்சிருக்காங்க. ஏன் இன்றைய காலத்தில் அவசியப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைப்புகளின் கீழ் நம்ம இதை பார்க்கறதுக்கு அவசியமாப்படுது. சரி, எப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான புரிதல்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் சரியான புரிதல் என்று சொன்னால் மாநில அரசுகள் பலவீனமாக இருக்கக்கூடாது. சரி, மாநில அரசுகள் பலமாக இருந்தால்தான் ஒன்றிய அரசும் பலவீனமாக இருக்குங்கிற தத்துவத்தை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறத நம்மளுடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்ல வருகிறார்கள். சரி, ஏன் அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகிறது என்பது ஒரு சில உதாரணங்களை சொல்லி காட்டினாதான் இது நமக்கு தெளிவா புரியும். உதாரணத்திற்கு நம்மளுடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்முடைய சட்டமன்றத்தில் இயற்றிய பில் எல்லாமே எப்படி நிறுத்தினாரு, எப்படி அது திரும்ப கோர்ட்டுக்கு போய் நம்ம பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது போன்ற வரைமுறைகள் முறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி ஒரு மொழி போராட்டத்தின் மூலமாக இருமொழி கொள்கை என்கின்ற தனி அந்தஸ்தை தமிழ்நாடு இன்று நிலைநிறுத்தி இருக்கிறது. வேற எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த இருமொழி கொள்கை சட்டத்தை அண்ணா அவர்கள் கொண்டு வந்ததுதான். ஒன்றிய அரசு அதுக்கு ஒத்திசைவு கொடுத்தது, ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம தனித்துவமா விளங்குகிறோம். அது போலவே ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது நம்மளுடைய மாநில ஆளுநர்கள் நடந்து கொண்ட விதம். இல்ல, நிச்சயமா. இப்போ நீங்க சொல்ற இந்த உதாரணத்திலிருந்து எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மாநில ஆளுநர்களால் பாதிக்கப்படுகிற மாநிலம் அப்படிங்கிறது பாஜக ஆளாத அத்தனை மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் முன்னெடுத்துக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம தீர்ப்பு வாங்கியாச்சு, அதெல்லாம் சட்டமாகவும் ஆகியிருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கிற போது இந்த முன்னெடுப்பு என்பது எந்த அளவுக்கு அவசியம் இல்ல, இதுலதான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும்.
கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் படி இருக்கக்கூடிய விஷயங்களை எதுல வந்து நமக்கு அவசியமான சட்ட திருத்தங்கள் தேவைப்படுகிறது, மாநிலத்தினுடைய அதிகாரங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிதியில நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது, ஆனால் ஒன்றிய அரசு இன்னைக்கு பாரபட்சமாக நமக்கு 29 பைசா மட்டுமே வழங்கி வருகிறது. 1 ரூபாய் நாம் வரி செலுத்துகின்றோம் என்று சொன்னால் வெறும் 29 பைசா வழங்கி வருகிறது. இதற்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமிடல் தேவைப்படுகிறது. அப்ப இதெல்லாம் எதுல கொண்டு வர முடியும்னு சொல்லி சொன்னா, மாநிலத்தினுடைய அதிகாரங்களில் ஜிஎஸ்டில நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும், எது மாதிரியான முறைகள், இததான் நம்மளுடைய கிட்டத்தட்ட 9 மாநிலங்களினுடைய நிதியமைச்சர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில வந்து கூடி இது விவாதம் பண்ணி ஜிஎஸ்டிக்கு நம்மளோட ரெப்ரசன்டேஷனை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒருமித்த கருத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது எல்லாமே எதை நோக்கி நகருதுன்னா, மாநிலத்தினுடைய அதிகாரங்களை மிக 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 குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, குறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிர்மறையாக, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் நம்ம அதை செய்யறமே ஒழிய வேற எந்த நோக்கமும் நமக்கு இல்ல. அப்ப நிதியில நமக்கு இப்படி பாரபட்சம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, மொழி உரிமையில இவருடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப இருமொழி கொள்கைங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மற்ற மாநிலங்களும் இப்பொழுது பாதிக்கப்படுகின்றன. எப்படி நீங்க வந்து நம்ம மாநிலம் மட்டும் நீங்க சொல்ல முடியாது. மொழி பிரச்சனை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மகாராஷ்டிரால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. மும்மொழி கொள்கையை எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க, ஆனா இன்னைக்கு இல்ல இருமொழி கொள்கை தான் பேக் அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இல்ல எல்லாமே நீங்க சொன்னதுதான் கரெக்ட்ங்கிற நம்ம போக்குக்கு வரக்கூடிய நிலைக்கு பாரதிய ஜனதா தள்ளப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒண்ணு ஜனநாயக ரீதியாக நாம் எதிர்கொள்கிறோம், அது தேர்தல் வெற்றிகள் மூலமாக மக்கள் நமக்கு அளிக்கின்ற ஆதரவு மூலமாக அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. மற்றொன்று, உச்ச நீதிமன்றத்தை நாடி என்னெல்லாம் மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ, சட்டத்தில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது அதை நிலைநிறுத்துகின்ற வேலையை நாம் செய்து கொண்டோம். நிச்சயமா. அப்ப நீங்க சொல்றபடி மொழியில பிரச்சனை இருக்கு, நிதியில பிரச்சனை இருக்கு, சட்டம் கொண்டு வந்தா அதுலயும் சிக்கல் ஏற்படுத்துறாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு தரையும் நம்ம உச்ச நீதிமன்றம் போனா அது தற்காலிக தீர்வாக இருக்கும், நிரந்தர தீர்வு என்பது ஒன்று வேண்டும் அப்படின்னு பார்வையா இருக்கு. அதுல இன்னும் ஒரு 2 உதாரணங்களை சொல்லி காட்டிட்டேன்னா இன்னும் பெட்டரா புரியும் வச்சுக்கோங்களேன். இப்ப நீட்டுக்கான விதிவிலக்கு நம்ம கேட்கிறோம். இதுக்கு அதே மாதிரி கல்வி மாநில பட்டியலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. ஏன்னா மாநில அரசியல் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு கல்வி சென்றிருக்கிறது. அதுல ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும் பொழுதே இவர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வெறும் பாலிசி நோட்டு தான், அது சட்டமாக பாராளுமன்றத்தில் இயற்றப்படவில்லை. எந்த மாநில அரசு வந்து ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெறும் பாலிசி நோட். ஒரு கேபினெட்டை கூட்டி இது பாலிசி அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிட்டா அதை நீங்க எங்களை கட்டாயம்னு நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது சட்டம் கிடையாது. சரி, அப்ப அதையே நீங்க வந்து கையெழுத்து போட்டாதான் நீங்க வந்து உங்களுக்கு சமகிர சிக்ஷா அபியானு கீழே நாங்க வந்து நிதி ஒதுக்குவோம்னு சொல்லி ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்றவர்களுக்கு சரியான வகையிலே நாம் ஒரு திட்டமிடல் இருந்து ஒரு புரிதல் இருந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். கண்டிப்பா நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சந்திரசெல்வன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருடைய இந்த கடிதம் என்பது அரசியல் எல்லையெல்லாம் கடந்து எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தேசிய முக்கியமான தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயமா நீங்க கருதுறீங்க? சிந்தனை செல்வன் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு முதல்வராக மாத்திரமல்லாம ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய அந்த லெகசி, அதனுடைய மரபை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் அவர் இருக்கிறார். அந்த பேரியக்கத்தினுடைய பின்னணி என்னன்னா வந்து ஒரு ஆரிய பண்பாடு என்பதுதான் இந்தியாவினுடைய பண்பாடு என்று சொல்லப்பட்ட நிலையில அதுக்கு முன்னாடியே இந்த தொல்குடி மக்கள்கிட்ட ஒரு அதைவிட மிகச்சிறந்த ஒரு சமத்துவம் சார்ந்த பண்பாடு இருந்துச்சு என்று சொல்லக்கூடிய வகையில அந்த மக்களை ஒரு இனம் சார்ந்து திராவிடம் என்கிற அடையாளப்படுத்தக்கூடிய திராவிட அதன் அடிப்படையில திராவிட இயக்க சிந்தனைகள் எழுந்து வளர்ந்து அதற்கான ஒரு அடையாளத்தோட உருவான ஒரு பேர் இயக்கம் தான் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் தொடங்குகிற போதே கட்சி அந்த நிலையிலேயே மாநில உரிமைகள் மாத்திரமல்லாம விகிதாச்சார தேர்தல் முறை குறித்தும் பேசக்கூடிய மிக ஆழமான நுட்பமான பார்வையை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகள்ல முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து என்ன செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாடறியும். 2 ஆண்டுகள் அது ரொம்ப முக்கியமானது. ஆட்சினா என்னன்னு அவங்க எல்லாம் தொடர்ந்து ஆட்சியில இருந்தவங்கல்ல, அப்பதான் முதல் முறையா ஆட்சி பரப்புக்குள்ளார வராங்க. அமைச்சர்னா என்ன, எம்எல்ஏ என்ன, முதலமைச்சர்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, அதனுடைய அதிகாரம் என்னன்னா அப்படிங்கறது புரிந்து கொண்டு உள்ள என்ட்ராகக்கூடிய இந்த 2வது ஆண்டிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சவாலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை வந்து ஆய்வு செய்து அதற்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வை பெற வேண்டும்னு கலைஞர் வந்து ஒரு முயற்சி எடுத்தா ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டதுங்கிறது தெரியும். அதற்கு பிறகுதான் வந்து பல்வேறு விதமான விவாதங்கள் நாடு முழுக்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல
முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்தியா என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் நிலம், அந்த 10 ஏக்கர் நிலத்தை நம்ம விவசாயம் பண்றதுக்காக நாம அது நடுவுல நாம விருப்பத்தின் அடிப்படையில பாத்தியா கட்டிருக்கோம். அது இந்தியா என்கிற நாடுதான் மாநிலங்கள் என்கிற அமைப்பை உருவாக்குச்சு என்கிற ஒரு தலைகீழ் வரலாற்று புரட்டை பாஜக இப்பொழுது நிலைநிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வெறுமனே ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் மாத்திரம் இதை பாத்திர முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அப்ப இந்தியா என்பது ஏற்கனவே பல்வேறு பன்மை தன்மை கொண்ட மொழியாலும் பண்பாட்டாலும் உற்பத்தி உறவுகளாலும் நிலவியல் அமைப்பாலையும் அது நம்பிக்கைகளாலையும் பல்வேறு விதமான தன்மைகளை கொண்ட தனித்தன்மை கொண்ட பல்வேறு சிறு சிறு நாடுகளை அல்லது சிற்றரசுகளை அல்லது சமஸ்தானங்களை இணைத்துதான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்தியா என்கிற அந்த நாடு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அப்படின்னா அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது டைவர்சிட்டி தான், அதனுடைய பன்மைத்தன்மை தான். இப்ப மாநிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது என்பது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கிற பண்பாட்டு மரபுகளை கொண்டிருக்கிற வேர்களை கொண்டிருக்கிற மக்களுடைய தனித்தன்மையை பாதுகாப்பது என்பதோடு அது தொடர்புடையதா இருக்கு. இப்ப நான் படிக்கிற கல்விக்கு என்னுடைய கல்விக்கும் உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் வரக்கூடிய கல்விக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப மிக முக்கியமானது. அப்ப அந்த அடிப்படையில இந்த பன்மை தன்மையை பாதுகாப்பது என்பதுதான் அரசியல் சாசனத்தினுடைய உயிர். அது வெறுமனே ரெண்டு அதிகார மையங்களுக்கு இடையிலான பிரச்சனை, பிரதமருக்கும் முதல்வருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சில விவரம் புரியாதவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. ஒரு 2 அரசு அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சனை என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. இதனுடைய உயிரே என்னன்னா நம்முடைய பன்மை தன்மையை பாதுகாப்பது என்பதுதான். இந்த பன்மை தன்மை தான் அரசியல் சாசனத்தினுடைய உயிராக இருக்கிறது. இந்த பன்மைத்தன்மைக்கு எதிரான ஒரு பாசிச கருத்தியலை பாஜக தொடர்ந்து கொண்டு போகுது. எப்படி இந்தியா ஒரே நாடு அப்படின்னு சொல்லுதோ அதே மாதிரி இந்து மதம்ங்கிற மதமே கீழே நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நம்பிக்கைகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதுல எதெல்லாம் முஸ்லீம்களிலேயோ யாரெல்லாம் கிறிஸ்தவர்களிலேயோ மீதி எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்துல பார்ப்பனியத்தை மிக கடுமையாக எதிர்த்து போரிட்ட பௌத்தத்தையும் கூட இந்து மத அடைப்புக்குள்ளார கொண்டு அது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒன்று என்று சொல்வதனுடைய நோக்கம் அந்த ஒன்று என்கிற சொல்லுக்குள்ளார இவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதுதான். அதனால அடிப்படையில மாநில மத்திய அரசுகளுக்கு இடையிலான முரண் என்று பார்க்க முடியாது. இதை இந்தியாவின் ஆன்மாவாக இருக்கிற அரசியல் சாசனத்தினுடைய மைய உயிர்கருவாக இருக்கிற அந்த பன்மை தன்மையை பாதுகாப்பதற்கான யுத்தம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டிய. நீங்க உங்களுடைய பார்வையில அந்த பன்மைத்துவத்தை பாதுகாக்கிற ஒரு யுத்தம் அப்படின்னு நீங்க வார்த்தையில வடிவமைக்கிறீங்க. பட் எதிர்த்தரப்புல இருந்து பார்க்கிறவர்கள் அப்படிங்கிற நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம், நாங்க அப்படியாக பிரிந்திருந்தாலும் சேர்ந்து இருக்கிறதா கூட்டாட்சி இந்திய ஒன்றியம் நீங்க சொல்றீங்க. ஆனா அவர்கள் அதுதான் அச்சமா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக பொதுப்பட்டியல்ல பல்வேறு விவகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறது. நம்ம அப்படி ஒண்ணு சுதரண்டு போயிடலையே, ஒன்னாதானே இருக்கிறோம். இதை நீங்க தேவையில்லாம பெருசாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதை பற்றிய கேள்வியும் இருக்கிறது. கடகராஜ் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நகர்வு என்பது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு முன்பாக குழு நிறைய அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றிய அரசின் சார்பாக கூட ஆணையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பு நகர்வு அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததற்காக தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது ஒன்று, இந்திய ஒன்றியம் இன்னைக்கு இருப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படைகள் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம். இது யாருடைய விருப்பம் சார்ந்ததும் அல்ல. இது இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. நாம் இவற்றை நம்முடைய பெருமை என்று கொண்டாடுகிறோம். ஆனால் இது மூன்றுக்கும் ஆபத்தென்றால் இந்திய ஒன்றியம் என்கிற ஒன்று இருக்காது. அதன் காரணமாகத்தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுத்தது. இந்தியா, that is பாரத், shall be a union of states. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மாநிலங்களின் தொகுப்பு தான் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது ஒரு கண்டம் அளவிற்கான பெரிய நாடு. அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், சமூகம், இவை எல்லாவற்றிலும்
ஒரு பன்மைத்தன்மை இருக்கிற போது இவற்றை இணைக்கிற சக்தியாக எது இருந்தது என்றால் அது கூட்டாட்சி தத்துவமாகத்தான் இருக்க முடியும் என்பதை அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் கருதினார்கள். அப்போ இந்த பன்மைத்துவத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துவதும் வலுப்படுத்துவதும் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் கூட்டாட்சி தத்துவம் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசிய அடையாளம் என்பது கரெக்ட். அதே சமயத்துல பிராந்திய தன்னாட்சி இது ரெண்டையும் உள்ளடக்கியதுதான் கூட்டாட்சி தத்துவம். அப்போ அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு அதுல எல்லா காலத்திலும் மையப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தே வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2014க்கு முந்தைய ஆண்டுகளில் இதை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதுல முதல் முயற்சி விடுதலை போராட்ட காலத்தில் ஒத்துக்கொண்டாலும் மொழிவாரி மாநிலங்கள் என்று ஒத்துக்கொண்டாலும் அதை அமல்படுத்தாத போது 1956 அது ஒரு பெரிய போராட்டம் நடந்து மொழிவாரி மாநிலங்களுக்கான சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்பது உருவாக்கப்பட்டது. மரியாதைக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் சொன்னது மாதிரி திமுக அரசாங்கம் இயல்பாக அது வரும்போதே ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மாநில கட்சி என்கிற முறையில் அது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனேயே இந்த மாநில ஆட்சி என்பது அதிகாரங்கள் இல்லாததாக இருக்கிறது. எனவேதான் இந்த அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு விவாதத்தை துடைக்கியது அது ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை. இதே போல இதெல்லாம் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் அந்த காலத்தில் நடந்தது. 1977 இடது முன்னணி அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் அமைந்த பிறகு அது மத்திய மாநில உறவுகள் குறித்தான ஒரு கோரிக்கை பட்டியலை அது சமர்ப்பித்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 1900 அதாவது NT ராமாராவ் அமைச்சரவை கலைக்கப்பட்டதை ஒட்டி அப்போது திமுக, CPM, அகாலிதள், தெலுங்கு தேசம் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அதை ஸ்ரீநகர் கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அதை ஆர்கனைஸ் பண்ணதுல முரசொலி மாறன் அவர்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணதுல அவருக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. திமுக முன்கை எடுத்தது. அதனுடைய டிக்ளரேஷன் ஸ்ரீநகர் கான்க்ளேவ் டிக்ளரேஷன் என்பதும் மாநிலங்கள் குறித்தான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இந்த பின்னணியில தான் 88ல சர்க்காரியா கமிஷன் வருது. 1994 நீங்க பொம்மை ஜட்ஜ்மெண்ட், அந்த பொம்மை ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. States are not mere extension of union. ஒன்றிய அரசாங்கத்தின் நீட்சியாக மாநிலங்களை பார்க்காதீங்க. மாநில அரசாங்கமும் சரி ஒன்றிய அரசாங்கமும் சரி அவரவர்களுக்கான டொமைனுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க பவர் தான், அதாவது வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அவங்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்கு என்று சொன்னது. இதுக்கு பின்னணியில தான் UPA அரசாங்கம் வந்த பிறகு இந்த பின்னணியோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சி கமிஷன் அமைக்கப்படுது. ஒரு 273 பரிந்துரைகள். நான் கொஞ்சம் கேட்கிறவங்களுக்கு புரியறதுக்காக சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டங்களை இயற்ற ஒன்றிய அரசாங்கம் முயலுகிற போது மாநிலங்களை கட்டாயம் கன்சல்ட் பண்ணணும். ஒண்ணு, குடியரசுத் தலைவரிடம் ஒரு சட்டம் போச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள அதுக்கு நீங்க ஒப்புதல் முடிவு எடுக்கணும். ஆளுநர் நியமனத்தில் மாநில அரசாங்கத்தின் பங்கு இருக்கணும். இப்ப CPM சொல்லுது 3 பேர் கொண்ட பட்டியல நீங்க இவங்க அனுப்புனாங்கன்னா அதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த சான்சலர் என்கிற பொறுப்பில் இருந்து கவர்னரை நீக்க வேண்டும். இப்படி ஒரு 273 பரிந்துரைகள் அதுக்குள்ள இருக்கு. நான் அதுக்குள்ள போல. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தத்துவார்த்த நிலைப்பாட்டின் காரணமாக நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், அவங்க டெமோக்ரஸியை ஏத்துக்கிறது இல்ல. இந்த தேர்தல் என்பதே சரியில்லை. ஒரு 4-5 தன்னலமற்ற திறமையான நபர்களை நியமித்து அவர்கள் சொல்றபடி நடக்கலாம் என்பது ஒன்று. 2வது, கோல்வால்கர் சொல்லி இருக்கிறது இந்தியாவுக்கு ஒற்றை ஆட்சி முறைதான் சரியானது, கூட்டாட்சி முறை என்பது சரியல்ல. 3வது, ஏன் அது சரியில்லைன்னு சொல்றாங்க, அவங்க மாநிலங்களில் மொழிவாரி மாநிலங்கள் என்பது இந்தியாவுக்கு நல்லதல்ல. எனவே
50 லட்சம் பேர் அல்லது அதிகபட்சம் 3 கோடி பேர் இருந்தா ஒரு மாநிலத்தை அமைக்கலாம். அப்படி பெரிய மாநிலங்களாக 3 கோடி பேர் ஒரு மாநிலத்தில் இருந்தால் அவங்க பல மொழி பேசுறவங்களாக இருக்கணுமே தவிர ஒரே மொழி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறவர்கள். அதே போல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம அகண்ட பாரதத்துக்கு தான் பிளான் பண்றாங்க. அப்படி ஒரு ஆட்சி வருகிற போது இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அது ஒரு ஒன்றியத்தினுடைய ஒரு கையாக செயல்படுகிற அமைப்பு தான் மாநிலம் என்கிற நிலையிலிருந்து அவங்க நிறைய விஷயங்களை இந்த காலத்துல செயல்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு, சட்டம் இயற்றும் மாநிலத்தினுடைய உரிமையில் கை வைப்பது. 2, நிதி பங்கீடுகளில் மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றியத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது. 3வது, கன்கரண்ட் லிஸ்டை வைத்துக் கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்திசைவு பட்டியலை வைத்துக் கொண்டு, அதுக்கு பேரு ஒத்திசைவு பட்டியல் என்றுதான் சொல்லணும், அல்லது பொதுப்பட்டியல்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. அதை வைத்துக் கொண்டு இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கல்வி என்பது நீங்க ஒத்திசைவு பட்டியல்னா கூட, பொதுப்பட்டியல் என்றால் கூட ஆரம்ப கல்வி எல்லாம் யார் கையில் இருந்தது? இப்ப மருத்துவம் என்பது யார்கிட்ட இருக்கு? மாநிலங்களின் கையில் இருக்கு. ஆனா மருத்துவ படிப்புக்கான அதிகாரத்தை யார் எடுத்துக்கொள்வது? ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்றோம். இப்படி பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றுகிற உரிமை, நிதி உரிமை, அதே போல பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி வரிசையாக அவங்க பல விஷயத்த பண்ணியிருக்காங்க. சோ எனவேதான் மாநிலங்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் முதலமைச்சருடைய, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரித்துக் கொண்டிருந்த காலம் போய் கூட்டாட்சி தத்துவத்தின் கூறுகளை சிதைக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிற போது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, உண்மையில் இது பாரதிய ஜனதா முதலமைச்சர்களும் வரவேற்க வேண்டும், அந்த மாநிலங்களும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, அந்த மாநிலங்களும் வரவேற்க வேண்டும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதற்கு மறுக்கிற போது மாநில அரசாங்கங்கள் மிக கடுமையான சிரமத்தில் இருக்கின்றன. நிச்சயமா அந்த அடிப்படையில தான் முதலமைச்சர் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ராஜா தமிழ்மாறன், ஒரு புரிதலுக்காக எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இதுல நீங்க மொழி உரிமை பத்தி நீங்க பேசுறீங்க, நிதி உரிமையை பத்தி பேசுறீங்க. பாஜகவோட இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, நீங்க புதிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்துட்டீங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாய்மொழியை நீங்க படிக்கலாம், பொதுவான ஒரு மொழி இருக்கணும் அப்படிதான் சொல்றோம். அப்போ எங்களுடைய கலாச்சார பண்பாடு எப்படி சீரழியும் நீங்க சொல்ல முடியும்? அவங்க தாய்மொழியும் பாஜக ஊக்குவிக்க தானே செய்யுது. அப்ப இந்த இடத்துல எப்படி நீங்க மாநில உரிமை பறிபோகுது நீங்க சொல்லுவீங்கிற கேள்வி எது தரப்புல இருந்து நமக்கு வருது. இல்ல அதுல நீங்க 4.16 4.17 2 செக்ஷன் இருக்குங்க. சரி, நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அடித்தளமாக விளங்கக்கூடிய சமஸ்கிருதத்தை 10ஆம் வகுப்பு வரை உறுதியாக சொல்லித்தரப்படும்னு சொல்லி நாசுகா வச்சிருப்பாங்க. ஓகே, அப்படின்னா நேரடியா நீங்க 3 மொழி சொல்லித்தர போறீங்கிறத சொல்லிட்டீங்க. ஓகே, இட் இஸ் ஆல்ரெடி. அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட்ட மேண்டேட்டரி பண்ணிட்டான். இல்ல அதான் அவங்க சொல்றது என்னன்னா, மேண்டேட்டரி பண்றதாக இருக்கட்டும், உங்க தாய்மொழியையும் படிக்கணும்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்களே. நம்ம எங்கேயுமே நம்ம வேண்டாம்னு சொல்லலையே. இப்ப தமிழ்நாடுனா நம்ம தாய்மொழி தமிழ் நம்ம படிச்சுக்கிறோம். 3வது மொழியாக இட் கேன் பி an ஆப்ஷன். நீங்க ஹிந்தி நம்ம கத்துக்க வேண்டாம்னு சொல்லல, சரி, ஹிந்தி பிரச்சார சபாவை நம்ம வச்சுக்க வேண்டாம்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். அதை டிஸ்டர்பே பண்ணனது இல்லையே. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவர் 2 விஷயங்கள், 2 மொழி அவசியங்க. ஒன்னு தாய்மொழிங்க, தன்னோட புரிதலுக்காக தன்னுடைய உணர்வுகளை தான் தெளிவாக சொல்லுவது என்று சொன்னால் தாய்மொழியில் தான் அது சாத்தியப்படுகிறது. 2வதாக இருக்கக்கூடிய மொழி ஆங்கிலம். ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டம், மெடிசின், நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மற்ற தொழில்நுட்பங்கள், இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பதியப்படுகிறது. உலகத்தில் நீங்க எந்த நாட்டுக்கு பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ஆங்கிலத்தில் படித்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் உங்களுக்கு the world will be open resource. அப்ப நம்ம முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை நோக்கி தானே சொல்றாரு, 2 மொழி எங்களுக்கு போதும், 3வது மொழி எங்களுக்கு அவசியம் இல்லை, கட்டாயப்படுத்தாதீர்கள். ஒருவேளை நம்மளுடைய மாணவன் ஜெர்மனி போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது, அங்க ஜெர்மன் மொழியை நாம் கற்றுக்கொள்ள தயார். ஒருவேளை எனக்கு நார்த்ல எனக்கு டெல்லியில போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆட்கள் 3 மாதங்களில் கற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதாவது அண்ணா சொன்னாங்க, 3 மாதங்களில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கூட அவர் சொன்னா, ஆமா அதுக்கு மேல அதுல படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவுதான். சோ அவங்களுடைய ஆப்ஷனா தான் இருக்கணும்.
தேவைப்படுகின்ற பொழுது மூன்றாவது மொழியை அவர்களுக்கேற்ப தேவைப்பட்டால் கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்த மொழியை நீங்கள் கொண்டு வந்து இளம் வயதிலேயே நீங்க திணிப்பது என்று சொன்னால் அவர்களை நீங்கள் புறந்தள்ளுவதற்கு சமம். ஏன்னா அந்த குழந்தை வந்து உங்களுக்கு 3ஆம் வகுப்பிலோ 5ஆம் வகுப்பிலோ 8ஆம் வகுப்பிலோ நீங்கள் ஒரு தேர்வு முறையில் நீங்க லாங்குவேஜை கொண்டு வந்து நீங்க ஒரு 3வது ஆப்ஷன் லாங்குவேஜா வச்சுட்டீங்கன்னா நீங்க அதுல ஃபெயில் ஆச்சுன்னா மீதி எல்லாம் படிச்சதும் வேஸ்ட். ஓகே. அப்ப சயின்ஸுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்நாடகால இப்ப அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. 1.25 லட்சம் குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிருக்காங்க ஹிந்தியில. அப்ப அந்த குழந்தைங்களோட நிலையெல்லாம் இல்ல நிச்சயமா எனக்கு இன்னொரு புரிதல், அதிகார பகிர்வு அப்படின்னு வருகிற போது ஒன்றிய பாஜக அரசனுடைய மனப்பான்மை அது யாராக இருந்தாலும் சரி மாநிலங்களை கண்காணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சில பேர் கேட்கறாங்க. எப்படின்னா ஒரு மாநில அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி கண்காணிக்கிறாங்களோ அதே போல ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கண்காணிக்கிறது, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற கேள்வி அடுத்து வருது. இல்ல அவங்க அப்படி அந்த கண்காணிப்புல தான் நான் கேட்கிறேன். அதற்கான வரைமுறைகள் இருக்கணும். நீங்க ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அந்த ஆட்சி, இங்க மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான லிமிடேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கல்வியை இவங்க பட்டியலில் கொடுத்துருங்க. இப்ப யூஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் தான் இஸ் மோர் பவர்ஃபுல். அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த யூனியனை ரன் பண்றாங்க. அப்ப கல்வி வந்து அங்க மாநில பட்டியலில் தான் இருக்கு. இந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அந்த ஸ்டேட் முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்டேட்டுக்கு எந்த மாதிரியான லெஜிஸ்லேஷன், இப்ப போக்சோ ஆக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இது ஒன்றிய அரசுல இருக்கா? இல்ல. அப்ப நம்ம போக்சோ நம்ம மாநிலத்துக்கு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு சட்டத்தை நம்ம இயற்றிக்கிட்டோம். இது மட்டும் இல்ல, சொத்தில் சமபங்கெல்லாம் முதல்ல கொண்டு வந்தோம் நம்ம தலைவர் தானே. நீங்க எல்லாமே உங்க கட்டுப்பாடுகளை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது போல இங்க மக்களுக்கு இந்த மாநிலத்தில் நிலைநிறுத்துவதற்காக மக்கள் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக திட்டங்களை எப்படி வழிவகுக்க முடியும்? நீங்க மானிட்டரிங்கிற பேர்ல சாவியெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா இங்க இருக்கக்கூடிய கதவுகளை நாங்கள் எப்படி திறந்து சரி செய்ய முடியும்? அதுதான் கூடாதுன்னு நம்ம வந்து சொல்றோம். யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்க்க வேண்டியது நாட்டினுடைய பாதுகாப்பு, பார்டர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இது மாதிரியான பெரிய விஷயங்களை தான் அவர்கள் கையெடுத்துக் கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மையை உலகத்திற்கு பறைசாற்றினவர்கள் நாங்கள் பன்முகத்தன்மை கொண்டிருக்கிறோம். we are in fact superior than all others. எப்படின்னா டைவர்சிட்டி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு நீங்க இதை பெருமையா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நீங்க வச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களெல்லாம் நீங்க கையில வச்சுக்கணும். ரயில்வேஸ் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நத்திங் ராங். ஏர்போர்ட்ஸ் அவங்க இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கு. இது போல பெரிய விஷயங்களை வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட சொன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி மாதிரி ஆயிடுறாங்க. சுருக்கமா சாமானியருக்கு புரியுற மாதிரி எது கேட்டாலும் என்ன கேட்டுட்டு தான் நீ பண்ணணும்னு சொல்லி சொன்னா அப்ப மாநிலத்தின் உரிமைகள் என்ன ஆகிறது? கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றத வந்து ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கண்காணிக்கிறோம்ங்கிற பேர்ல கட்டுப்படுத்தாதீங்க அப்படிங்கறத கால கட்டி போடாதீங்க அப்படிங்கறதா. இந்த பெரும்போக்குத்தன்மை வேண்டாம், ஆதிக்கம் வேண்டாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? கட்டுப்படுத்துறோம்ங்கிற பேர்ல நம்மளுடைய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாரு? நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போடுங்க, 10 நிமிஷத்துல உங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் கண்காணிக்கிறதா? அப்ப நீங்க நேரடியா நீங்க மிரட்டலையா எங்களை? அப்ப நம்ம கல்வித்துறை அமைச்சர் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சொல்றாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நீ 2000 கோடி என்ன தரது, 10,000 கோடி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு காலத்திலும் நான் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி நான் நகர்த்த மாட்டேன்னு சொல்றாருல்ல. இதுதான் அந்த வித்தியாசம். இல்ல கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஆனா யார் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு தெரிந்தும் போய் சொல்கிறீர்களே, அது நடக்குமான்ற கேள்வி இருக்கிறது. பேசலாம். சிந்தனை செல்வன் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். இப்ப இதற்கு முன்பாக நிறைய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆணையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கொண்டு வராத மாற்றத்தை முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பின் மூலமாக எந்த வகையில மாத்திர முடியும்? அதுவும் நான் ஏற்கனவே ராஜா தமிழ்மாறன் அவர்கிட்ட கேட்டேன். ஒன்றியத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய கூட்டணி இருக்கிற போது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்திட முடியும்? எந்த மாற்றத்தை உருவாக்க முடியாதுங்கிற கேள்வியே இல்லைங்க. நீங்க வரலாற்றினுடைய போக்குல இதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை செஞ்சுதான் தீரணும். அது முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி ரெண்டாவது இன்னைக்கு ஏதோ ஏதேச்சையாக சில புரிதல் இன்மையின் காரணமாக இந்த தவறுகள் நிகழ்கின்றன. அரசமைப்பு சாசனத்தை இன்டர்பிரட் பண்றதுல அவங்க ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்றாங்க, நாம ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், சில செக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. 100 விழுக்காடு தங்களுக்கான ஒரு தனி அஜெண்டாவோட, வரையறுக்கப்பட்ட வெளிப்படையான ஒரு அஜெண்டாவோட இன்னைக்கு பாஜக இயங்கிட்டு இருக்குங்கிறத நாம யாருமே மறுத்துட முடியாது. அந்த அஜெண்டா முற்று முழுவதுமாக அரசமைப்பு சாசனத்தினுடைய மைய விழுமியங்களுக்கு
எதிரான ஒரு அஜெண்டா அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல் 2021 முடிஞ்சு நம்ம எல்லாரும் இன்னைக்கு போய் சட்டப்பேரவையில சில சட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த நம்ம உருவாக்கப்பட்ட எந்த சட்டங்களுக்குமே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, பீகார்ல ஏதோ 68 லட்சம் வாக்குகள் பட்டியலில் இருந்து போயிடுச்சுன்னு வருத்தப்படுறோம். தமிழ்நாட்டில இருந்து அதுக்காக வருத்தப்படுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 9 கோடி மக்களுடைய வாக்குமே அர்த்தமற்றதாக இன்னைக்கு ஆளுநரால மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களால சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினரா நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நம்முடைய சட்டப்பேரவையில. இன்னைக்கு இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எந்த முடிவுமே எடுக்க முடியல. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த முடிவுகளும் தமிழ்நாட்டில் கூட எல்லா பல்கலைக்கழகங்களுடைய நிலையும் இதுதான். இன்னைக்கு ஒரு துணை வேந்தரை நியமனம் செஞ்சாதான் எல்லா டிஸ்கிரிப்ஷன் பவரும் அவரை வச்சுதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்தமான நிர்வாகம் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு கராரான அஜெண்டா இருக்கு. ஏதோ எதேச்சியா இதை இன்டர்பிரட் பண்றதுல இப்படி இன்டர்பிரட் பண்றாங்க, தவறா புரிந்து கொண்டு இந்த விஷயங்கள் ஒரு புரிதலோட தொடர்புடைய பிரச்சனையோ, இது ஒரு லிங்குஸ்டிக் டிஸ்கஷனோ கிடையாது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன். இந்த ஐடியாலஜில அவங்களுக்கு கராரான ஒரு திட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில அந்த திட்டத்துக்கு எதிராக கராராக செயல்பட வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஏதோ மும்மொழி கொள்கை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தி பேசுற மாநிலங்கள் அது இருமொழி கொள்கை தானே. அவங்களுக்கு 3வது மொழி கிடையாது இல்ல. 3வது மொழியும் விருப்பம். இப்ப இது என்னன்னா, ஏதோ தமிழிலும் வழிபாடு நடத்தலாம் சொல்ற மாதிரி தமிழிலும் நாளைக்கு பாடம் பயின்று கொள்ளலாம்ங்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. அது மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு அரசு நம்மளை நகர்த்திக்கிட்டு இருக்கு. பொருளாதார சுரண்டல், நிதி பகிர்வு சார்ந்த பொருளாதார சுரண்டலா இருந்தாலும் சரி, பண்பாட்டு தளத்துல தமிழர்களுடைய இருப்பை, தமிழ்நாடுங்கிறது இந்தியா முழுமைக்குமான நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒன்று. இன்னைக்கு நம்ம மாநிலமா சுருங்கி இருக்கலாம். சிந்துவெளியிலிருந்து தொடங்கி கீழடி வரைக்கும் தமிழர்களுடைய சொல்லும் தமிழர்களுடைய பண்பாடும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. இதை மறுப்பதற்கு என்ன காரணம்? எதேச்சியா இதுல ஏதாவது டெக்னிக்கலா மிஸ்டேக் இருக்கு, இந்த ஆர்கியாலஜி டிஸ்கஷன் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணுங்கிறதுலாம் அவங்களுடைய நோக்கம் இல்ல. இதை தூக்கி கடாசிட்டு சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழி, சமஸ்கிருதம் தான் புனிதமான மொழி, எங்களுடைய வேத இலக்கியங்கள் தான் ரொம்ப புனிதமானதும் சொல்வதற்காக இது நடக்குது. இல்ல நிச்சயமா சார், எனக்கு புரிதலுக்காக கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கிறோம், கண்கூடா பார்க்கிற எதையும் செய்ய முடியல அப்படின்னு. இதை எதிர்க்கிறவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இப்படி எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய கையில கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்களுக்கு நியாயம் என்று நினைப்பதை இதை மட்டும்தான் கொண்டு வருவாங்க, அவங்க தான் பணியமர்த்தப்படுவாங்க, அது சர்வாதிகார போக்குக்கு வழிவகுத்துறாதா அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்களே சிலர். இல்ல, அதுதான் ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த அதிகாரம் தான் மக்களிடம் தரப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இன்னைக்கு மக்களால தான் மாற்றப்பட்டிருக்காங்க. மக்கள் தான் அதுக்கான இறுதி அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்க டெல்லியில கொண்டு போய் வச்சீங்கன்னா, சரி டெல்லி தப்பு பண்ண அதை யார் பாக்குறது அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் நாம் எல்லாரும் ஒரு அரசால் ஆளப்படுகிறோம் என்கிற மனநிலையிலிருந்து நம்ம மாறணும். நாம அரசியல் சாசனத்தால் நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம், அதுதான் முக்கியமானது. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசின டிஸ்கஷன் கூட ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் வேணாமா அப்படின்னா, மாநிலத்தை விட சுப்ரீமான இன்னொரு ஒரு நிலவியல் எல்லை அளவுல அது பெருசா இருக்கலாம் அப்படின்னா அது சுப்ரீம் பவர்னு அர்த்தம் இல்ல. அது சுப்ரீம் பவர்னு அர்த்தம் இல்ல. அது நம் மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியே செய்கிறது, அவ்வளவுதான். அது ஒரு ஒருங்கிணைப்பு பணி, அவ்வளவுதான். கண்காணிப்புங்கிறதையும் கடந்து ஒருங்கிணைக்கிற ஒரு பகுதி மட்டும்தான் அவங்களுக்குன்றீங்க. மிக மிக நிச்சயமாக ஒருங்கிணைப்பது மட்டும்தான் அரசமைப்பு சாசனத்தின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற, மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் சொன்ன மாதிரி அவங்களுடைய டொமைன்ல அவர்களுக்கு நிலவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எந்த இடங்கள்ல முடிவெடுக்கலாம், வெளிநாடுகள் தொடர்பான உறவுகளை அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா அதுதான் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறபடி. அது ஸ்டேட்டை விட பெரிய சுப்ரீம் பவர் சென்ட்ரல் பவர்னு நினைக்கிறது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அதுவே அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது. இது ஒரு பவர், அது ஒரு பவர். இது ரெண்டையும் எல்லா மாநிலங்களும், என்னையும் பெங்களூரையும் கனெக்ட் பண்ணணும், என்னையும் ஹைதராபாத்தையும் என்னையும் ஆந்திராவையும் கனெக்ட் பண்ணணும், என்னையும் உத்தரப்பிரதேசத்தையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஏஜென்சி தேவைப்படுது, அவ்வளவுதான் அவங்களுடைய பணி. இல்ல இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஆளுநர் மாதிரி ஒன்றிய அரசு கொண்டு வந்துட்டீங்க, தபால்காரர் மாதிரி அடுத்து சொல்லிடுவாங்க சார். இல்ல அரசமைப்பு சாசனத்துடைய தபால்காரர் தான் நம்ம எல்லாருமே. யாரும் இங்க யாரும் ஆட்சி செஞ்சுக்கிறதா நினைக்க வேணாம். அரசமைப்பு சாசனம் தான் நம்மள ரூல் பண்ணுது, நமக்கான முழு சுதந்திரத்தை தந்திருக்கு. அதுதான்
யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை வரையறை செய்திருக்கிறது. இந்தியா இந்த மாநிலங்களின் உரிமை என்பது இந்தியா என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கண்டமாக புரிந்து வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களின் அரசியல், பண்பாடு, நிலவியல் வாழ்க்கை முறை, அவங்களுடைய உற்பத்தி உறவு முறை என்கிற எல்லா தனித்தன்மையோடு தொடர்புது. இந்த தனித்தன்மைகளை சிதைப்பது என்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. இந்த தனித்தன்மைகளை சிதைத்து விட்டு இந்த இடத்துல அவர்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது. அன்னைக்கு வந்து சிதம்பரம் கோவில், நான் கலைஞர் தொலைக்காட்சியில என்னுடைய கருத்தா சொல்றேன், இதுக்கு கலைஞர் தொலைக்காட்சிக்கும் பொறுப்பு, அது கலைஞர் தொலைக்காட்சிக்கு வந்து இது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இப்ப இந்து கோவில் சிதம்பரம் கோவில சொல்றாங்க, இந்து கோவில்னு சொல்லிட்டா, ஆனா அதுல வந்து தீட்சிதர்கள் மட்டும்தான் தலைமை வகிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப இந்து கோவில் சொன்னா அது பார்ப்பனர்களின் தலைமையில தான் இயங்க முடியும் என்பதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்து கோவில் என்று சொல்வது அனைவருடைய சமத்துவத்தையும் மறுப்பதற்கான இன்னொரு ஹிடன் அஜெண்டாவோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இந்தியா ஒரே நாடுன்னு சொல்வது என்பது இங்க மீண்டும் இவர்களுடைய சனாதன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி தானே தவிர ரொம்ப அப்பட்டமான வெளிப்படையான அந்த முயற்சி என்ன சார்? இன்னைக்கு விஞ்ஞானத்தையே மறுக்கக்கூடிய எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கேள்வி செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏதோ மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சிட்டதுனால இங்க வந்து மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க யாருமே. மருத்துவமனை, இதே மருத்துவமனையை கொண்டு போய் நீங்க உத்தரப்பிரதேசல கட்டிங்கனாக்கா யாருமே ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டான். ஏன்னாக்கா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா கோவிலுக்கு தான் போவான். அவனுக்கு குழந்தை பிரச்சனை வருது அப்படின்னாக்கா உடனே வந்து சாமியார்கிட்ட தான் போவான். அப்ப அந்த இந்த மெய்யியல் மரபை இன்னைக்கு வந்து என்னுடைய உடல் தான், இந்த உடலில் ஏற்படுகிற நோய் வந்து இயற்கையில இதுல இருக்கக்கூடிய இது ஒரு இன்னர் காரணங்களாலதான் உருவாயிருக்கு. இதுக்கும் என்னுடைய முற்பிறவி பாவத்துக்கும் சம்பந்தம் இல்ல. முற்பிறவில நீ செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு உனக்கு நோயா வருதுன்னு சொல்ற ஒரு கருத்தியல் என்னை ஆளுமானால், நீங்க ஆஸ்பத்திரியே கட்டி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய எம்டி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். இந்த கருத்தியலை உடைத்து மருத்துவமனை நோக்கி நகர வைத்திருக்கிற மகத்தான சாதனை திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்க அரசியல் நகர்த்தி இருக்குது. அதுதான், அந்த லெகசியை தான் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு செலுத்துகிறார். இதுல வெற்றி பெறுவோம் என்பதுதான் நிச்சயம். இந்த வெற்றி இன்னைக்கு வந்து ஒரு குரலாக முதல்வர் முன்னெடுக்கிற ஒவ்வொரு குரலும் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலா மாறத நம்ம பாக்குறோம். கண்டிப்பா இது வந்து இயல்பானது. அதனால தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். நிச்சயம். கனகராஜ் சார், இது ஒரே ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. யாருக்கிட்ட அதிகாரம் இருந்தா இந்தியா வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து இந்த விஷயத்தை வந்து அணுகிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தாதான் வலுவான ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்வை உலக நாடுகள் மத்தியில் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த மாநிலங்கள்கிட்ட கொடுத்தா அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிற கேள்வி வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, சாத்தியம் இல்லைங்கிறத விட்டுருங்க. நீங்க முதல்ல கேட்ட அந்த நான் யாரிடம் அதிகாரம் இருக்க வேண்டியதுங்கிறத நான் பிறகு வரேன். நீங்க 2-3 கேள்விகளை வச்சுங்க. ஒண்ணு கண்காணிக்கிறது அதிகாரம்லாம் எவற்றையும் கொடுக்கல. அப்படியெல்லாம் மாநிலங்கள் ஒன்னும் அவங்களுக்கு கீழே கப்பம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகளும் மாநிலங்களுக்கு கப்பம் கட்டுகிற அமைப்பு கிடையாது. நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, கொக்கோ கோலாவுக்கு தண்ணி கொடுக்கணுமா இல்லையா பிளாச்சிமடா விஷயத்துல இறுதியாக உச்ச நீதிமன்றமே என்ன இதுக்கு வந்துச்சுன்னா, அந்த பஞ்சாயத்து அந்த தீர்மானத்தை அதாவது அவங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்கிற, கொடுக்க கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றியது. அதன் அடிப்படையில நடந்தது சுப்ரீம் கோர்ட்டே. எனவே இந்த 3 அரசுகளுக்குமான வரையறை, 3வது அரசாக இருக்கக்கூடிய உள்ளாட்சிக்குமான ஒவ்வொன்றுக்குமான வரையறை ஒன்று இருக்கிறது. எனவே யாரும் யாரையும் கண்காணிக்கிற பிரச்சனை இல்லை. அது யாரு பண்ணுவா? சிஏஜி பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும், தவிர இவங்க கிடையாது. அப்புறம் மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை நீங்க வந்து எவ்வளவு காலம் போராடி அதை கொண்டு வர முடிஞ்சது அப்படி இப்படி பல விஷயத்த சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாடு இப்ப நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கோட்டாவுக்கு போன 15% தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் இருக்கு. ஆனா சென்ட்ரல் கோட்டால போற அந்த 15%
எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்கு, ஓபிசிக்கு மட்டும் எப்படி இல்லாம போகும் என்று போராடியதால் தான் அது கிடைத்தது. எனவே மாற்றம் கட்டாயம் வரும். மக்கள் அதை தீர்மானிப்பார்கள். மக்கள் தீர்மானிப்பதற்கு முன்னெடுப்பு வேண்டும். அதை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது ஒன்று. அப்புறம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் போட்டான்னு கேட்டீங்கல்ல, நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க. அப்போ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டா செயல்படுதா? நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 33 பேர், யாரு தலைமை நீதிபதியும் சேர்த்து, ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் தவிர மீதி 31 பேர். நீங்க அது எல்லாம் இது ரெண்டும் அல்லாதவர்கள். அந்த 31 பேர்ல 9 பேர் விஹெச்பியினுடைய ஒரு நிகழ்விலோ ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்விலோ கலந்து கொண்டவர்கள். இதை என்னன்னு சொல்லுவீங்க? மனோஜ் சோனின்னு யூபிஎஸ்சியினுடைய சேர்மனா இருந்தவர் அதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, திரு நரேந்திர மோடிக்கு பேசுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தார். அவர் யூபிஎஸ்சி சேர்மன். நீங்க எந்த கேட்டகரியில இதை சேர்ப்பீங்க? எனவே அவங்க எல்லாம் புனிதர்கள், எனவே அவங்க அந்த பிரச்சனை கிடையாது. இந்த காலத்துல இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது என்றால், நீங்க கடந்த காலத்துல கேள்விப்பட்ட இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களிடையே மன்றம், இந்த காலத்துல கூட்டப்பட்டதே கிடையாது. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டப்பட்டதே கிடையாது. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு, அது கூட்டப்பட்டதே கிடையாது. இந்த பினான்ஸ் கமிஷனோ அல்லது ஆர்பிஐ டைரக்டர்ஸோ கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, அப்கோர்ஸ் அவங்க மாற்று கருத்தை சொல்லுவாங்க, மாநிலங்களுடைய நலனை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த காலம் முழுவதும் இவங்களுக்கு ஜால்ரா போடுற ஆட்களா வச்சிருக்காங்க. உர்ஜித் பட்டேல் மாதிரி வேற எதுவுமே இல்லை எனக்கு இது இந்த பங்கீடுகள்லாம் எப்படி இருக்கணும்னு பேசினா கூட, அல்லது வரி இன்னைக்கு நீங்க போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆர்பிஐனுடைய இதுல நம்ம ஷேர் கிடையாதா? ஆனா ரிசர்வ் ஃபண்ட் மொத்தமா இந்த காலத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க? அதுல மாநிலங்களுக்கு ஒரு நயா பைசாவது கொடுத்திருக்காங்களா? இப்படி ஒவ்வொரு அமைப்பிலும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவர்களை மெஜாரிட்டியா வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு 3%க்கு பதிலா 5%, அதாவது மொத்த மாநில உற்பத்தியில் 3% லோன் வாங்கலாம்னு சொல்றீங்க. அது 5% மாத்துங்கன்னு சொல்றோம். 5% மாத்தினா நீங்க என்ன செய்ய முடியும்? சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்ல இருந்து 4.5% வட்டிக்கு நீங்க கடன் வாங்க முடியும். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்ன, அல்லது மாநில அரசாங்கங்கள் 7%, 8%, 12% வரை வெளி மார்க்கெட்ல வாங்குறாங்க. இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆர்பிஐ ஒரு சட்டம்னு சொல்றாங்க. இன்னைக்கு நினைச்சா அதை மாத்த முடியும். நீங்க செஸ்ஸும் சஜ்ஜாஜும் மாநிலங்களோட பகிர்ந்து கொள்றது இல்ல. இது 2009 2012 10.4%, 2024 22%. இதுல ஒரு பைசா கூட உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து ஒரு காலத்துல 2019 கணக்கு, அதுக்கு 62%, 62.5% மொத்த வரி வருவாயில சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 37.5% தான் மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா செய்யற செலவுல 62.4%, நான் எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றேன், நாம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த காலத்துல நம்ம கையை கட்டி போடுறது மாதிரி, நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கிறது மாதிரி வருகிற போது, உண்மையில் இது ஒரு மாநில உரிமைக்கான குரல் அல்ல. இது இந்தியா என்கிற இந்த நாடு அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான போர்க்குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு போர்க்குரல் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. நம்ம பேசுவோம். நான் ஒரு நிறைவேற்றிட்டு வந்துடுறோம். 2 நிமிஷம் வந்துடுறேன். இவர்கிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட நான் வர்றேன். உங்களுக்கு நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா, இன்னும் எந்தெந்த விவகாரங்கள்ல இது ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? 2 நிமிஷத்துக்குள்ள பேச. அண்ணா இப்பதான் சொன்னாங்க, அதாவது சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க ஹேண்டில் பண்ற விதம், இன்ஃபேக்ட் டு த வேர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், அதுல இருக்கக்கூடிய மூவருமே வந்து இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் கீழ் வேலை பார்த்தவர், உள்ளாட்சி ஹோம் மினிஸ்டர் கீழே வேலை பார்த்த ஒரு அடிஷனல் செக்ரட்டரி, அதே மாதிரி ஜேபி நட்டா அவர்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, யூபிஐ சார்ந்தவராக இருக்கிறது சீஃப். அவர் என்ன, அதாவது ராம் ஜென்மபூமி கோயில் கட்டுவதற்கான கமிட்டி, அதை பராமரிப்பதற்கான கமிட்டியில் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான்
இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மனா இருந்துகிட்டு இருக்காரு. ஓகே. அப்ப அவர் சொன்னதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே நெறிமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓட் சோரி நடக்குது. ஓகே. இப்ப மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய எந்த தேர்தல்களுக்குமே உறுதி இல்லை. அதை தெளிவா எடுத்து நிரூபிச்ச பிறகுமே கூட அவர்கள் சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. அவர்களுக்கு தேவையானவற்றை மட்டும் சொல்லிவிட்டு நீங்க அதை அபிடேவிட்டா ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிற வேலையை தான் பாக்குறாங்களே ஒழிய ஒரு ஏன்னா அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பா டிஎன் சேஷன் ஐயா இருந்தப்ப ஒரு டிஃபரண்ட் சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகே. நான் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன், நான் சொன்ன மாதிரி தான் தேர்தல் நடக்கணும், யார் ஜெயிச்சு வரீங்களோ வாங்கன்னு இருந்த காலம் போய் இன்னார்தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனை மாத்தி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் தான் சரி பண்ண வேண்டியது. இது போன்ற துறைகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் உடைய பங்களிப்பும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாற்றம் அவசியம் தேவை. இதை உன்னதமான நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எப்படி ஃபேர் டீல் லிமிடேஷன் கேட்டாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். ஒரு கடித வாயிலாக அவர்களுக்கு ஒரு வினா லிஸ்ட் அமைச்சு இதற்கான பதிலுரைகளை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள், இதுவும் நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அப்ப இது நமக்கான தமிழ்நாட்டுக்கான பெரியவர் சொன்ன மாதிரிதான், இது நமக்கான சிந்தனை மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுடைய உரிமைக்காகவும் சேர்த்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். இது நிச்சயமாக வெற்றி பெறும். காலம் வேணா கொஞ்சம் தள்ளி போகலாம். ஓகே, ரைட். ஆனா அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தில் முன்களத்தில் நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு, தமிழர்கள். அவர் அண்ணா சொல்லிட்டு போன மாதிரிதான், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற கூற்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சரியாகத்தான் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வெற்றி பெறும். நிச்சயமா. கடகராசா உங்களுடைய நிறைவு சுற்றுப்பாடு ரொம்ப சுருக்கமா சார், 2 நிமிஷத்துக்குள்ள ப்ளீஸ். இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதான், இந்தியாவினுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம். இது யாருடைய நல்லெண்ணத்தின் காரணமாகவும் வந்ததல்ல. இதுல வேறுபட்டு நின்றவர்கள் கூட ஒரு காரணத்திற்காக இதை ஏற்றுக்கொண்டார்கள். இது மூன்றும் இல்லை என்றால் இந்தியா ஒரு நாடாக நீடிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டதால் தான் இதில் மாறுபட்ட கருத்து இருந்தவர்களும் இதோடு ஒத்து போனார்கள். இது நான் அரசியல் நிர்ணய சபை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால நடந்த விவாதங்கள்லையும் அதை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த கட்டத்துல நீங்க இன்னைக்கு இதனுடைய அடிப்படையை, கூட்டாட்சியினுடைய அடிப்படையை தகர்க்க வேண்டும் என்று பாஜக, RSS மிக கடுமையாக முயற்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. முதலமைச்சர் கடிதம் எழுதியதன் மூலமாக மத்தவங்ககிட்ட கருத்து கேட்டிருக்காரு. அதுல சில பகுதிகளை நான் வாசிச்சேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களிடம் எனக்கு நம்ம பல விஷயங்கள் அவங்க நல்லா பண்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இதை வாசிக்கணும், இதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும். ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நான் இது மட்டும் சொல்ல, தமிழ்நாடு திட்டக்குழுவுமே ஏராளமான ஆவணங்களை உருவாக்குகிறது, ஒவ்வொன்றுக்கான பிளான். நீங்க அதுலயும் கூட பெருசா பலரும் கருத்து சொல்றது மாதிரி, அதன் மீது கட்டுரைகள் வர்றது மாதிரி நாம் பார்க்கலாம். மிக முக்கியமான ஆவணங்களாக அவை இருக்கின்றன. அதன் பொருள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க படிக்கும் போதுதான் சில விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது இந்த விஷயத்தை இப்போ முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம், இது ஒரு கட்சியினுடைய நலன், ஒரு மாநிலத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்டதல்ல. இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால் இது அவசியம். இல்லையே இந்தியா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும். தாக்குதலுக்குன்னா நான் வெளியில இருந்து இல்ல, உள்ளிருந்து. அது கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முன்முயற்சி, அது வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு. நிச்சயமா சார். இந்த கடிதம் மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் எழுதி விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி என்பது முதலமைச்சருடைய கடிதம் எந்த அளவிற்கு சரியான ஒன்று, அவசியமான ஒன்றுன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி இருந்தது. பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.